அம்மா லட்சுமி, என்னோட கீதாவுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதுக்காக நான் பல முயற்சிகள் எடுத்தேன். நம்ம அசோசியேஷன் மீட்டிங்கில் அதுக்கு எவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த ஊரும் உலகமும் என்ன சொல்லும் அப்படின்னு நான் பயந்தேனே தவிர என் கீதாவுக்கு ஒரு உறவு வேணுங்கிறத நான் பார்க்க தவறிட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் பேசி என் முட்டாள்தனத்தை புரிய வச்சிட்டீங்க. இப்ப நான் தெளிவா இருக்கேம்மா. யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் கீதாவுக்கு கட்டாயமா ஒரு துணை வேணும். ஆமாண்ணே, அதுவும் அவளை சரியா புரிஞ்சுக்கிட்ட சரவணன் சரியான மாப்பிள்ளைன்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்ன, அதுக்கான வேலையை பாருங்க. தேங்க்ஸ்மா. அண்ணே, நல்லதை எப்பவுமே தள்ளி போடக்கூடாதுண்ணே. அதை உடனடியா ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? சரிம்மா, இப்பவே சரவணனுக்கு ஃபோன் பண்றேம்மா. தம்பி, சுத்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம நிம்மதியாவே வாழ முடியாது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஆனாலும் நான் என் பொண்ணு கீதாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதுல பரிபூரணமான சம்மதம். ரொம்ப நன்றி சார். அதான் சம்மதம்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சாரு மோருன்னு கூப்பிட்டுக்கிட்டு. உரிமையா மாமான்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாமா. மாப்பிள்ள, ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலாம். இப்போ வச்சிடவா? சரிங்க மாமா, வச்சிடுறேன். ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிற உங்க பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றீங்க, அது தப்பு தானே? உன்னி சார், இதுல என்ன தப்பு இருக்கு? சுந்தர அண்ணன் காலத்துக்கு பின்னாடி கீதாக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுக்குதான் இந்த கல்யாணம். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. അതെ ഉണ്ണിയേട്ടാ, ലക്ഷ്മി പറയുന്നത് ശരിയാ. നീ കുറച്ചുകൂടി മിണ്ടാതിരിക്കാം. உன்னி சார், என் பொண்ணு 2 பொம்பளை பிள்ளைகளோட தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என் காலத்துக்கு பிறகு அவளுக்கு துணையாகவும் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த பையனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். நானும் உங்களை மாதிரி முதல்ல கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் லட்சுமியும் பவித்ரா வந்து பேசின பிறகு தான் எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அந்த பையன் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவனாகவும் என் பேத்திகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாகவும் இருப்பான்னு தோணுச்சு. அதனால தான் உன்னை நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அல்ல, நீங்கள் எத்தனை சமாதானம் சொன்னாலும் இதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லையா? அது ரொம்ப தப்பு, இது சரியில்லையா? என்னடி என் பறஞ்சது? നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി இல்ல? இந்த ஊர் உலகம் அசிங்கமா பேசுமேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இதுதான் நம்ம பண்பாடு, கலாச்சாரம். இதெல்லாம் உங்கள மாதிரி ஆட்களால தான் இந்த கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே சீரழிஞ்சு கெட்டு போகுது. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு பொண்ணு கழுத்துல முதல் தடவையா தாலி ஏறுதே, அதுக்கு பேரு தான் கல்யாணம். அதுக்கு அடுத்து நடக்கிறதுக்கெல்லாம் பேரு வேற. உன்னி சார், என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி செத்த 3வது நாளே புருஷன் மாப்பிள்ளை ஆகலாம். ஆனா பொண்ணுங்க மட்டும் பூவும் போட்டு அழிச்சுக்கிட்டு மூலையில உட்காந்துக்கணும் இல்ல? நல்லா இருக்கு சார் உங்க பண்பாடும் கலாச்சாரமும். இத பாருங்க, காலம் மாறி போயிடுச்சு. நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க இல்ல. அதுவும் இல்லாம இது அவங்க மட்டும் தனிப்பட்ட விஷயம். அவர் பொண்ணுக்கு அவரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? உன்னி சார், கீதாவோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நாங்க நடத்தி காட்டுறோம்.
என்ன மேடி ஏதோ திங்கிங்ல இருக்கு? சார் இந்த லக்ஷ்மி மேடம் செக்ரட்டரி ஆனாலும் ஆனாங்க, ரொம்ப தைரியமாயிட்டாங்க சார். லக்ஷ்மி மேடமா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு சார். அப்படி என்ன பண்ணிட்டாங்க லட்சுமி மேடம்? என்ன பண்ணிட்டாங்களா? சவால் விட்டுருக்காங்க சார், சவாலு. அப்படியா? என்ன சார் அப்படியான்னு ஃபியூஸ் பண்ண பல்பு மாதிரி கேக்குறீங்க? ஏன் சார் லக்ஷ்மி மேடம் விட்ட சவாலை பார்த்து சூப்பர் கலக்கிட்டாங்க, இதுதான் லக்ஷ்மி மேடம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க என்னடனா சுரத்தே இல்லாம இருக்கிறத பார்த்தா நீங்களும் உன்னி சார் மாதிரி 2 குழந்தைங்க இருக்கிற கீதாக்கு 2வது கல்யாணம் அவசியமானு கேக்குற டைப்போ. அது எனக்கு தெரியாம போச்சே. ஏய் மேடி, நான் அப்படியான ஒரு வார்த்தை தானே சொன்னேன், அதுக்கே 1000 அர்த்தம் கற்பிக்கிற? இல்ல கொஞ்சம் இழுவையா இருந்துச்சே அதான். மேடி, நான் சொன்ன அர்த்தமே வேற. முதல்ல இந்த மாதிரி திருமணத்தெல்லாம் நான் எதிர்க்கிறவனே இல்லை. இருமணம் இணையிறது தான் திருமணம். அது அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்டது. அதுல கருத்து சொல்லவோ இல்ல தலையிடவோ பெத்தவங்களுக்கு கூட உரிமை இல்லைன்னு நினைக்கிறவன்னா. பெத்தவங்களுக்கே இல்லைங்கிற போது மத்தவங்களுக்கு ஏது உரிமை? அதானே, நீங்க அப்படிப்பட்ட ஆள்லன்னு எனக்கு தெரியும் சார். இருந்தாலும் நான் சொல்ல வந்ததே வேற மேடி. லக்ஷ்மி மேடம் பண்ண போறது நல்ல விஷயம்தான். ஆனா அதனால உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை நினைச்சுதான் நான் ஃபீல் பண்ணேன். சந்தோஷ் சந்தோஷ் சந்தோஷ், ഞാൻ നിങ്ങളിടത്തിലെ ഒരു മുഖ്യமான விஷயம் സംസാരിക്കണം. சொல்லுங்க உன்னி சார். സൂക്ഷിക്കണം സന്തോഷ്. ഈ 2ാം കെട്ട് അത്ര നല്ലതില്ലേ. നമ്മ അപ്പാർട്ട്മെന്റുക്ക് ഒരു സ്റ്റാറ്റസ് ഉണ്ട്, മനസ്സിലായോ? அதை கெடுக்கான்னு ഞങ്ങളെ അമ്മയും ഭാര്യയാളും നിൽക്കുന്നു. നീ അവങ്ങളോട് പറഞ്ഞ് അവങ്ങളെ ആഫാക്ക് സന്തോഷ്. അത് മതി, അത് മതി.